بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ما أفاء الله على رسوله من أهل القرى فلله وللرسول ولذي القربى واليتامى والمساكين ومن السبيل كي لا يكون دولة بين الأغنياء منكم. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: شر الطعام طعام الوليمة يمنعها من يأتيها ويدعى لها من يأباها. எல்லா புகழும் ஏக இறைவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் ஈருலகத் தூதர், இந்த உலகை திருத்திய உத்தமர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபூ தாபியீன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான அருளும் அவனுடைய கருணையும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் பொழியட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு இஸ்லாம் என்கின்ற ஒரு வழிகாட்டலையும் வெளிச்சத்தையும் தந்திருக்கிறான். நாம் வாழுகிற காலத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும், ஒவ்வொரு நகர்வுகளும் இஸ்லாத்தின் பெருமையை, இஸ்லாத்தின் உன்னதத்தை, அதன் மகத்துவத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது, தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த வகையிலே கடந்த வாரத்தில் நம்முடைய நாட்டின் இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பட்ஜெட் தாக்கல் அனைவரும் அறிந்திருப்பீர்கள். அரசியல் ரீதியாக பல்வேறு விமர்சனங்கள் அதன் மீது வைக்கப்படுகின்றன. அது நமக்கு தேவையில்லை. ஆனாலும் கூட நாம் அந்த நிதிநிலை அறிக்கை, அந்த நிதிநிலை அறிக்கை கொண்டு செல்லக்கூடிய பொருளாதார பாதை, இது குறித்து நாம் சிந்திக்க வேண்டியது இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்வதற்கு முன்பு அடிப்படையிலே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஆரம்பத்தில் வாசித்து காட்டிய திருவசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான்: மா அஃபா அல்லாஹு அலா ரசூலிஹி மின் அஹ்லில் குரா. சில ஊர்வாசிகளிடமிருந்து போர் இல்லாமல் தன்னுடைய தூதருக்கு அல்லாஹ் கிடைக்க செய்த செல்வமானது. அதாவது சில இடங்களில் சண்டையே நடக்காமல் அந்த மக்கள் சமாதானத்தின் அடிப்படையில் முஸ்லிம்களோடு இணங்கி விடுவார்கள். அவ்வாறு இணங்கி வரும்போது அவர்கள் சில பொருளாதாரங்களை விட்டுக் கொடுப்பார்கள், செல்வங்களை விட்டுக் கொடுப்பார்கள். அவ்வாறு போர் இல்லாமல் சமாதானத்தின் அடிப்படையில் தூதருக்கு கிடைத்த அந்த செல்வம் யாருக்கெல்லாம் போய் சேர வேண்டும் என்று திருக்குர்ஆன் சொல்லும்போது இப்படி சுட்டி காட்டுகிறது: ஃபலில்லாஹி, அல்லாவுக்கு, வலிர் ரசூலி, தூதருக்கு, வலிதில் குர்பா, உறவினர்களுக்கு, வல் யதாமா, அனாதைகளுக்கு, வல் மசாக்கீன், ஏழைகளுக்கு, வபுனி சபீல், பாதையில் தம்முடைய பொருளாதாரத்தை இழந்த வழிப்போக்கர்களுக்கு என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். தூதருடைய கையில் கிடைக்கக்கூடிய இந்த செல்வம் என்பது யாருக்கெல்லாம் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு பட்டியலை வாசித்துவிட்டு
அதற்கடுத்து அல்லாஹ் சொல்கிறான், ஏன் இந்த செல்வம் இவர்களுக்கெல்லாம் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்றால், கை லா யகூன தூலத்தம் பைனல் அகனியா இமின்கும், இந்த செல்வம் உங்களிடத்தில் யார் பணக்காரர்களோ செல்வந்தர்களோ அவர்களிடையே மட்டும் சுற்றி வரக்கூடியதாக இருக்கக்கூடாது. செல்வம் என்பது வெறும் செல்வந்தர்களை மட்டுமே சுற்றி வந்து கொண்டிருக்கக்கூடாது, அனைவரையும் சுற்றி வர வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி ஒரு ஏற்பாடு என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த வசனம் நம்முடைய கவனத்திற்கு மிகவும் முக்கியமானது. செல்வத்தின் சுழற்சி என்பது வெறும் செல்வந்தர்களோடு நின்றுவிடக்கூடாது, அதையும் தாண்டி சமூகத்தின் எல்லா தரப்பு மக்களிடத்திலேயும் அது சுற்றி வர வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு சமூகத்தில் அல்லது ஒரு தேசத்தில் ஆரோக்கியமான பொருளாதார சுழற்சி இருக்கும். இல்லை என்று சொன்னால் அந்த சமூகத்திலும் அந்த தேசத்திலும் ஒரு பக்கம் வீங்கும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நோஞ்சா மாதிரி ஆயிப்பு. அது வளர்ச்சி அல்ல. வீக்கம் என்பது வேறு, வளர்ச்சி என்பது வேறு. அனைத்து பகுதியையும் தழுவிய வளர்ச்சிக்கு பெயர் தான் வளர்ச்சி. ஆனால் ஒரு பகுதி மட்டும் தடித்தால், ஒரு பகுதி மட்டும் பெருத்தால் அதற்கு பெயர் வீக்கம் என்று சொல்வோம். அந்த வீக்கம் என்பது லேசாக ஒரு குச்சி வச்சு குத்துனா போதும், ஒரு ஊசி வச்சு குத்துனா போதும், உடனே. அப்போ எனவே செல்வம் என்பது எல்லா தரப்பு மக்களிடத்திலையும் சுழண்டு வர வேண்டும் என்று சொல்கிறது. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து நான் உங்களுக்கு சுட்டி காட்ட ஆசைப்படுகிறேன். இந்த உலகத்தில் எத்தனையோ இசங்கள் இருக்கின்றன. அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொருளாதார கொள்கைகளை முன்வைக்கிறது. பொதுவாக பொருளாதார கொள்கைகளை பற்றி பேசுவது என்பதே ஒரு ட்ரையான ஏரியா, அது ரொம்ப காஞ்சி போன ஏரியா. அதை பற்றி பேசுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். எளிமையாக புரிய வைக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படி புரிய வைக்கலாம். முதலாளித்துவம், கேபிட்டலிசம்னு ஒன்று இருக்குது, கம்யூனிசம்னு ஒன்று இருக்குது. ஒருத்தட்ட 2 மாடு இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த 2 மாட்டையும் கொண்டு போய் அரசாங்கத்திட்ட கொடுத்துரு, அரசாங்கம் எடுத்துக்கிறோம், ஆனால் நீ அரசாங்கத்திலேருந்து ரேஷன் முறையில் பால் வாங்கிக்கிறலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் கம்யூனிஸ்ட். இருக்கிற செல்வத்தை அரசாங்கத்தில் ஒப்படைச்சிடணும், அரசாங்க ரேஷன் முறையில் தரதை நாம் வாங்கி பயன்படுத்திக்கிறணும். இது கம்யூனிசம். அதே மாதிரி 2 பசுமாடுகள் இருந்தால் அதில் ஒன்றை விட்டு காளை மாட்டை வாங்கி இனப்பெருக்கத்தின் மூலம் அதை அதிகமாக ஆக்கி பண்ணை வைத்து அதில் வேலையாட்களை சேர்த்து கொண்டு எந்தெந்த வழிகளில் லாபம் ஈட்ட முடியுமோ அப்படியெல்லாம் கல்லா கட்டினால், லாபம் பார்த்தால் அந்த லாபத்தில் தனி உரிமை, யாருக்கும் எதுவும் கொடுக்க வேண்டிய தேவையில்லை, என் விருப்பம் எப்படியும் நான் செலவழிப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சித்தாந்தம் இருக்குமையானால் அதற்கு பெயர் முதலாளித்துவம், கேபிட்டலிசம். அதே 2 மாடு, பசுமாடு, அந்த 2ஐயும் அரசாங்கம் அடித்து பிடுங்கிக்கிட்டு அந்த உரிமையாளத்தையே அந்த பாலை கொண்டு வந்து காசுக்கு விற்றா அதுக்கு பேர் பாசிஸ்ட். அதே 2 மாட்டை அரசாங்கம் அடித்து பிடுங்கிக்கிட்டு அந்த உரிமையாளர் சுட்டு கொண்டுட்டா அதுக்கு பேர் நாசிசம். இப்போ அந்த 2 மாடுகளை வச்சு நீங்கள் உங்கள் விருப்பத்திற்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள், பால் கலந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள், அதை விற்றுக் கொள்ளுங்கள். அல்லது ஒரு மாட்டை விட்டு காளை மாட்டை வாங்கி இனப்பெருக்கத்தின் மூலம் அதிகமாக்கி கொள்ளுங்கள், பிரச்சனை எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு வருஷத்தின் முடிவில் குறிப்பிட்ட அளவு உங்களுக்கு லாபம் வந்தால், வருமானம் வந்துட்டா நீங்கள் 2.5% ஜக்காத்து கொடுத்தாங்க. அல்லது இனப்பெருக்கத்தின் மூலம் அந்த மாடுகளுடைய எண்ணிக்கை அதிகமாகி குறிப்பிட்ட எண்ணிக்கையை விட அதிகமாக இருக்குன்னு சொன்னால் அதை மாடாகவே ஜக்காத்து கொடுக்கணும். அதே போல நீங்கள் இடையிடையே உபரி நன்மைகளை பெறுவதற்காக சதக்காக்கள் கொடுத்து கொள்ள வேண்டும். உபரி நன்மைகளை நீங்கள் பெறுவதற்காக வேண்டி தேவைப்பட்டால் அந்த பசுமாடுகளை பால் கறந்து கொள்வதற்காக இலவசமாக வழங்கி திரும்ப வாங்கிக் கொள்ளலாம். இப்படியெல்லாம் சொன்னால் அதுக்கு பேர் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய பொருளாதாரம்னு பேர். தோழர்களே, இந்த அடிப்படையை நாம் மனதில் வைத்துக்கொண்டு இப்போது வர வேண்டும். இஸ்லாம் என்பது தனியார் உடைமையை ஆதரிக்கும், ஆனால் அதற்கு ஒரு எல்லையை வகுக்கும். முதலாளித்துவத்தை அது கிடையவே கிடையாது. முதலாளித்துவம் என்பது கட்டற்ற பொருளாதாரத்தை ஒரு தனியார் இடத்தில் கொண்டு போய் குவிப்பதை சொல்லும்.
அதற்கென்று ஒரு வரைமுறை கிடையாது, ஒரு நீதி நேர்மை எல்லாம் கிடையாது. எந்த வழியில் கல்லா கட்டினாலும் பரவாயில்லை, எவ்வளோ நாளும் சேர்க்கலாம், பிரச்சனை இல்லை. யாருக்கும் எதுவும் கொடுக்க வேண்டிய தர்மம் கட்டாயமெல்லாம் கிடையாது. இதுக்கு பேர் தான் முதலாளித்துவம். கம்யூனிசத்தை நம்ம விளக்க வேண்டிய தேவையில்லை, செத்துப்போன ஒரு கொள்கை அது. எந்த மண்ணில் பிறந்ததோ அந்த மண்ணிலேயே 50 வருடத்திற்குள் குழு தோண்டி புதைக்கப்பட்ட ஒரு இசமாக அது இருக்கிறது. அதை பற்றி பேச வேண்டிய தேவையில்லை. இப்பொழுது முதலாளித்துவத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். தோழர்களே, கட்டற்ற தனியார் உடைமையை ஆதரிப்பது முதலாளித்துவம். ஆனால் இஸ்லாம் தனியார் உரிமையை, தனியார் உடைமையை அங்கீகரிக்கிறது. ஆனால் ஒரு கட்டுக்குள், இவ்வளவுக்கு மேலே வந்தால் 2% ஜகாத் கொடுத்து என்று சொல்கிறது. தோழர்களே, இந்த பொருளாதாரத்தினுடைய அம்சத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நாம் இன்றைய இந்த நிதிநிலை அறிக்கையை ஆய்வு செய்தோம் என்று சொன்னால், தோழர்களே, இந்த நிதிநிலை அறிக்கை இந்தியாவை அழைத்து செல்லக்கூடிய இடம் என்பது தர்மமற்ற முதலாளித்துவத்தை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கிறது. இது நாட்டிற்கு மிகப்பெரிய ஆபத்து. ஒரு கேபிட்டலிசம், குரோனி கேபிட்டலிசம் சொல்லுவாங்க, பழிபாவத்திற்கு அஞ்சாத கேபிட்டலிசம் முதலாளித்துவம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நாட்டை கொண்டு போய் கொண்டிருக்கிறது. அப்படியான ஒரு சூழ்நிலையை தான் நாம் பார்க்கிறோம். அருமையான தோழர்களை நீங்கள் கவனிக்கலாம். தனிநபர் வரி பல அடுக்குகள் இருக்கிறது. அதில் ஒரு அடுக்கு 15 லட்சங்களுக்கு மேல் ஆண்டு வருமானம் வாங்கக்கூடிய சம்பளக்காரர்கள் 30% வரியை கட்ட வேண்டும் என்று சொல்கிறது. நீங்களாம் படிச்சிருப்பீங்க, பல ஸ்லாப் இருக்குது. அதில் கடைசி ஸ்லாப் 15 லட்சத்திற்கு மேல் ஆண்டு வருமானம் பார்க்கக்கூடிய சம்பளக்காரர்கள் அவர்கள் கட்ட வேண்டிய வரி என்பது 30% என்று சொல்கிறது. 30%. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு தனிநபர் 30% கட்டணுமா? ஆனால் பெருநிறுவனங்கள், கார்ப்பரேட் நிறுவனங்கள் அவங்க பல கோடி டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க. பல ஆயிரக்கணக்கான கோடிகள் அவர்களுடைய வருமானம், ஆண்டு வருமானம் இருக்கும். அவர்களுடைய வரி எவ்வளவு என்று சொன்னால் உங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயம் இல்லை, தெரிஞ்ச விஷயம் தான் உங்களுக்கு. 22%. 30% இருந்ததை 2019 22% ஆக்கினார். ஆனால் 2024-25 பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட 15 லட்சத்திற்கு மேல் ஊதியம் பெறக்கூடியவர்கள், ஆண்டு வருமானம் பார்க்கக்கூடியவர்கள் 30% கட்டியாக வேண்டும் என்று சொல்கிறார். இது எங்கே போய்கிட்டு இருக்குதுன்னு சொன்னால் 2019, 2020, 2021 இந்த 3 வருஷங்கள் வச்சுக்கோங்க. இந்த 3 வருஷங்களில் நிறுவனங்கள் கட்டிய மொத்த வரி தனிநபர்கள் கட்டிய வரியை விட அதிகமாக இருந்தது. தனிநபர்கள் கட்டிய வரியை விட நிறுவனங்கள் கட்டிய வரி அதிகமாக இருந்தது. ஆனால் 2022 நிறுவனங்கள் கட்டிய அந்த வரியும் தனிநபர்கள் கட்டிய வரியும் கிட்டத்தட்ட ஏறத்தாழ பக்கத்தில் வந்துச்சு. 2023 தனிநபர்கள் கட்டிய வரி தான் அதிகம், நிறுவனங்கள் கட்டிய வரியை விட. அடுத்து 2025 இன்னும் அதனுடைய இடைவெளி அதிகமாக போகும். நல்ல கவனிங்க, தனிநபர்கள் அதிகமாக சம்பாதிப்பார்களா, நிறுவனங்கள் அதிகமாக சம்பாதிக்குமா? யார்கிட்ட காசு அதிகமாக வாங்கணும், யார்கிட்ட வரி அதிகமாக வாங்க வேண்டும்? அதில் கூட ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த 2024 பட்ஜெட் 25 பட்ஜெட்டில் அந்நிய நாடுகளிலிருந்து வந்த நிறுவனங்களுக்கு 40%-இலிருந்து 35% குறைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நல்ல கவனிக்கணும், ஏன் இவர்களுக்கு இப்படியெல்லாம் குறைக்கப்படுகிறது என்று சொன்னால், அவங்க வந்தா வேலை வாய்ப்புகள் அதிகமாகும், நிறைய இந்திய இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு காரணம். அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை மேன்மேலும் அவர்கள் முதலீடு செய்வார்கள். அந்த முதலீட்டின் மூலமாக அடுத்து தொழில் பெருகும், வேலை வாய்ப்புகள் அதிகமாகும் என்று ஒரு காரணம் சொல்கிறார்கள். ஆனால் அந்த காரணம் உண்மையா என்று பார்த்தால், கடந்த 2-3 வருடங்களில் பார்த்தால் இல்லை என்றுதான் தோன்றுகிறது. ஏன்னா வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு அதிகமாக இருக்குது. சமீபத்தில் கூட ஒரு செய்தியை பார்த்தீங்க, நம்மளாம் பார்த்துருப்போம். ஒரு டாடா கன்சல்டன்சி நினைக்கிறேன், நேரடியாக ஆள் சேர்க்கிறோம் என்று சொல்லி நேர்முக தேர்வுக்கு வர சொல்லியிருந்தார்கள்.
எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிகமான நபர்கள் குவிந்ததால் உடனே நேர்முக தேர்வை அவர்கள் ரத்து செய்துவிட்டு நாங்கள் அவங்கள ஆன்லைனில் தொடர்பு கொள்கிறோம் போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்கன்னு ஒரு செய்தியை நம்ம சமீபத்தில் பார்த்தோம். கண்ணுக்கு கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு அதிகமான வேலை வாய்ப்பில்லாத இளைஞர்களை நாம் பார்ப்போம். அப்படின்னா ஆண்டுக்காண்டு அதிகமாக இங்கேயே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அதிகமாக தொழில் பெருகும், அதிகமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்கிறதெல்லாம் நம்ம கடந்த 4-5 வருடங்களாக பார்த்தால் நிறைய கம்பெனிகள் இழுத்து மூடிட்டு தான் போயிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். நிதி நிறுவனங்களுக்கு வரி சலுகை ஒன்று இருக்கிறது, அவர்களுக்கு கடன் தள்ளுபடின்னு ஒன்று இருக்குது. ஒரு தனிநபர் வாங்கின கடனை வங்கிகள் ஆட்களை அனுப்பி மானபங்கப்படுத்தி மிரட்டி வசூலிக்கிறது. ஆனால் நிறுவனங்கள் வாங்கின அந்த கடனை தள்ளுபடி செய்து விடுகிறார்கள். பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் தள்ளுபடி செய்யப்பட்டு விடுகின்றன. ஆனால் அந்த தள்ளுபடி தனி மனிதர்களுக்கு இல்லை. படிப்பதற்காக கல்வி கடன் வாங்கின மாணவர்கள் படித்து முடித்ததற்கு பிறகு வேலை கிடைக்காம வீட்டில் விழுங்கி உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் வங்கிகள் அடியாட்கள் மூலமாக அவர்களை மிரட்டி கொண்டிருக்கிறார்கள், எப்போ காசை கேட்டு வேண்டும். ஆனால் நிதி நிறுவனங்களுக்கு கடன் தள்ளுபடி இருப்பதை பார்க்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நிதி நிறுவனங்கள் கையில் போய் இந்த பணங்கள் குவியும் தானே அர்த்தம், பெரிய பெரிய ஆள்கிட்ட போய் குவியும் தானே அர்த்தம். அப்போது இதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட இன்றைய அந்த பட்ஜெட் என்பது எப்படி இருக்குதுன்னு சொன்னால், செல்வந்தர்களை மேலும் மேலும் கொழுக்க வைப்பது, ஏழைகளை பரம ஏழைகளாக மாற்றுவது அப்படிங்கிற போக்கில் தான் இந்த அமைப்பு இருப்பதை பார்க்கிறோம். அருமையான தோழர்களே, இது இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த பொருளாதார சுழற்சி அப்படிங்கிறதுக்கு நேர் மாற்றமான விஷயம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். முதலாளித்துவம் என்பது மிகவும் கொடுமையானது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிகவும் கொடுமையானது. அதுக்கு நியாய தர்மம்லாம் பார்க்க தெரியாது. ஒன்லி காசு பார்க்கணும், கல்லா கட்டணும், அவ்வளவுதான். அதற்கு என்ன வேணுமானாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை அதற்கு இருக்கிறது. எந்த வரையறையும் கிடையாது, எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அதுக்கு நான் எளிமையாக இன்னொரு விஷயத்தை சொல்ல முடியும். உங்களுக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். கொரோனா பரவல் காலகட்டத்தில் மேலை நாடுகள், பல நாடுகள் தங்களுடைய நாடுகளுக்குள்ளே கொரோனா பரவல் வந்துவிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒவ்வொரு நாடுகளாக லாக்டவுன், பொது முடக்கத்தை அறிவித்துக் கொண்டே இருந்தார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த நேரத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அமெரிக்காவில் நான் பொது முடக்கத்தை அறிவிக்க மாட்டேன் என்று சொன்னார். லாக்டவுன் அறிவிக்க மாட்டேன்னு சொன்னார். பொருளாதாரம் என்பது எங்களுடைய முதுகெலும்பு, எங்களுடைய உயிரோட்டம். அது தடைப்பட்டுச்சு, நாங்கள் பல பேர் செத்து போயிடுவான். அதனால் நான் என்ன செய்ய மாட்டேன், பொது முடக்கத்தை உத்தரவு போட மாட்டேன் என்று சொன்னார். பொது முடக்கத்தை அறிவிக்க மாட்டேன் என்று சொன்னார். உங்களுக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 2021 தான், 2020 நல்ல ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. மார்ச் லாஸ்ட் வீக்கில் தான் இந்தியாவில் என்ன செய்கிறாங்க, லாக்டவுன் அறிவித்தாங்க. மார்ச் லாஸ்ட் வீக்கில். ஆனால் இங்கே ஜனவரியில் உங்களுக்கு எல்லாம் தெரியும், கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான நபர்களோடு ட்ரம்ப் இந்தியாவுக்கு வந்திருந்தார். நம்ம மத்திய அரசு, அன்றைக்கு இருந்த மத்திய அரசு அவருக்கு வரவேற்பு கொடுத்தது. அவரோடு சில ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாச்சு. நம்ம ஞாபகம் இருக்கணும். அந்த நேரத்தில் நிறைய பேர் சொன்னாங்க, வெளிநாட்டிலிருந்து இத்தனை பேர் இறங்குறாங்களே, இந்த ஃப்ளைட்லாம் கேன்சல் பண்ணாமல் இருக்கிறாங்களே, இந்தியாவில் நிறைய பரவலாகுமே அப்படின்னு நிறைய பேர் அன்றைக்கு வருத்தப்பட்டார்கள். ஆனால் சரியாக அது நடந்து முடிஞ்சு 1.5 மாதம் 2 மாதத்தில் பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டுச்சு. ட்ரம்ப் இங்கே வந்தார். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எங்களுடைய நாட்டில் நாங்கள் பொருளாதார முடக்கத்தை அறிவிக்க முடியாது. பொருளாதாரம் என்பது எங்களுடைய உயிரோட்டம். அதை நிறுத்தினோம்னா, மார்க்கெட்டை இழுத்து மூடணும்னா நிறைய பேர் செத்து போயிடுவான்னு சொல்லி லாக்டவுன் அறிவிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. கொரோனா பரவலை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, அதனால் ஏற்படக்கூடிய மனித உயிரிழப்புகளை பற்றி எங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை என்று சொல்வதை போன்று இருந்தது அவருடைய வார்த்தை. முதலாளித்துவத்தினுடைய கோர முகம் இதுதான். மனித உயிர்களை பற்றி கவலைப்பட மாட்டார்கள், நோய் பரவலை பற்றி கவலைப்பட மாட்டார்கள், இழக்கும் உயிர்களை பற்றி அவர்களுக்கு கொஞ்சம் கூட யோசனை இருக்காது. காசு வேணும், காசு வேணும், காசு வேணும், எவ்வளவு. அருமையான தோழர்களே, இதுதான் இந்த முதலாளித்துவ பொருளாதாரத்தினுடைய மோசமான சூழ்நிலை என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். இஸ்லாம் இதிலிருந்து வேறுபடுகிறது. எப்படி என்று சொன்னால், இஸ்லாத்தினுடைய பொருளாதார கொள்கை என்பது
அது அனைவரிடத்திலையும் சுற்றி வர வேண்டும், ஒருவரிடத்தில் போய் குவியக்கூடாது என்று சொல்கிறது. அதனால தான் இஸ்லாம் சொல்லுது, யார் பதுக்கல் செய்கிறானோ அவன் மோசமானவன் என்று சொல்கிறது. மனேத்தக்கர பகுவ காத்திவன், பதுக்கல் செய்பவன் எப்படா விலையேறும் அப்படின்னு பார்த்துட்டு மக்களுக்கான அத்தியாவசிய பொருளை தேவையான நேரத்தில் ரிலீஸ் பண்ணாமல் அப்படியே அமுக்கி வச்சுக்கிட்டு தட்டுப்பாடு வரக்கூடிய நேரத்தில் விலையை அதிகமாக வச்சு விற்கலாங்கிற நப்பாசையில் யார் பதுக்கி வைக்கிறார்களோ அவர்கள் சாபத்திற்குரியவர்கள். இன்னொரு ஹதீஸில் வருது, இன்னொரு ஹதீஸில் அவர்கள் தொழுநோயாளிகள்ங்கிற மாதிரி வருது இன்னொரு ஹதீஸில். எதுக்கு நான் சொல்றேன்னா, ஒரு இடத்தில் போய் குவிவது இஸ்லாம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பொருளாதார தேவை உள்ளவர்கள் புறக்கணிக்கப்படுவதை இஸ்லாம் மிக மோசமாக வன்மையாக கண்டிக்கிறது. இன்னொரு ஹதீஸ்ல கூட ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஷர்ருல் வலீமா, வலிமாக்களில் மிக மோசமான வலிமா திருமண விருந்து எது தெரியுமா? யார் அழைக்கப்பட வேண்டுமோ அவர்கள் அழைக்கப்படாமல் தவிர்க்கப்படுவது, யார் வரமாட்டார்களோ அவர்களுக்கு அழைப்பு கொடுப்பது. யார் வரமாட்டாங்க? யார் வரமாட்டாங்க? பணக்காரங்க வரமாட்டாங்க, தேவை உள்ளவங்க மட்டும் வந்துடுவாங்க, ஆனால் பொதுவாக வரமாட்டாங்க. யார் வேண்டாம், யாருக்கு தேவை இல்லையோ அவர்கள் வரவேற்கப்படுவார்கள், தேவை உள்ளவர்கள் தவிர்க்கப்படுவார்கள். அதுதான் விருந்துகளிலேயே மோசமான விருந்துன்னு சொல்லப்பட்டுச்சு. தோழர்களை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். அப்ப ஏழைகளுடைய நலன் தவிர்க்கப்படுவது என்பது ஒரு சமூகத்தினுடைய பொருளாதாரம் புற்றுநோய் பிடித்திருக்கிறது என்பதற்கான அடையாளம். அதனாலதான் இஸ்லாம் மிக தெளிவாக சொல்கிறது, இறை தூதருடைய கையில் போரின்றி கிடைக்கக்கூடிய அந்த செல்வம் அது எல்லோருக்கும் பொதுவானது. அல்லாஹ்வுக்கு உண்டு, ரசூலுக்கு உண்டு, ரசூலுடைய குடும்பத்துக்கு உண்டு, உறவினர்களுக்கு உண்டு, ஏழைகளுக்கு உண்டு, அனாதைகளுக்கு உண்டு, வழிபோக்கர்களுக்கு உண்டு. இப்படி எல்லாத்துக்கும் பரவலாக போய் சேரணும்னு சொல்லு அருமையான தோழர்களே. அதனால தான் இஸ்லாம் என்ன செய்கிறதுன்னு சொன்னால், செல்வத்தை அனைவருக்கும் பகிரக்கூடிய வகையில் பல திட்டங்களை இஸ்லாம் சொல்கிறது. அதில் ஒன்று தான் ஜக்காத்துங்கிறது. ஆண்டுக்கு இவ்வளவு வந்துவிட்டால் செல்வந்தர்கள் கொடுக்க வேண்டும் சொன்னா பாருங்க, அந்த பங்கு ஏழைகளுக்கு உரியதுன்னு இஸ்லாம் சொல்றது. ஒஃபிஸ்ஸாயிலி ஹக்குன் ஒஃபி அம்வாலிஹிம் ஹக்குன் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம். செல்வந்தர்களுடைய செல்வத்தில் ஏழைகளுக்கும் யாசிப்பவர்களுக்குமான உரிமை இருக்கிறது. நல்லா சொல்றான், உரிமை இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பங்கு நம்ம கையில் இருந்தாலும் நம்ம அக்கௌண்ட்ல இருந்தாலும் நம்முடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது அல்லன்னு அர்த்தம். குர்ஆன் அப்படிதான் சொல்றது. அப்ப ஜகாத் என்பது அருமையான தோழர்களை நாம் யோசிக்க வேண்டும். ஏன் இவ்வளவு கடுமை, ஏன் இவ்வளவு கட்டாயம்? அது அப்படின்னா அந்த பொருளாதார சர்க்குலேஷன்ங்கிறது இருக்கணும், எல்லாத்தையும் கைக்கு போய் கிடைக்கணும், மக்கள் எளிமையாக பொருட்களை வாங்க முடியணும். அப்பொழுதுதான் ஒரு நாட்டில் பொருளாதார வளர்ச்சிங்கிறது ஏற்படும், இல்லைன்னா ஏற்படாது. அதே போல பார்க்கிறோம், ஜக்காத்தில் தங்கம், வெள்ளி, ரொக்கம் இதுக்கெல்லாம் 2.5%. விவசாயத்துக்கு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் 5%, சில நேரங்களில் 10%. அதே போல் ஆடு, மாடு, ஒட்டகம் இதற்கென்று தனி கணக்கு இருக்குது, இப்படிலாம் கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் புதையல் இன்னைக்கு புதையல்லாம் கவர்மெண்ட் எடுத்துகிட்டு போயிடும், சுரங்கப்பொருள்லாம் கவர்மெண்ட் எடுத்துகிட்டு போயிடும். என் பேரில் பட்டா, என் பேரில் ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட ஒரு நிலத்தில் கீழே ஒரு கனிம வளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நான் அதை எடுக்க முடியாது, அரசாங்கத்துக்கு சொந்தம் அது. அப்படி தான் இன்றைக்கி சட்டம் சொல்லுது. ஆனால் இஸ்லாத்தினுடைய பார்வையில் அப்படி கிடையாது. என் பேருக்கு அது பதிவு செய்யப்பட்டு விட்டால் அந்த பூமிக்கு கீழே என்ன இருக்குதோ அது எனக்கு உரியது தான். அந்த இடத்துக்கு நேராக வானம் வரைக்கும் எனக்கு சொந்தமானது தான். அதனால தான் பக்கத்து வீட்டுக்காரங்க என் வீட்டை மறிக்கிற மாதிரி மாடி கட்டக்கூடாது. எனக்கு மாடி கட்டுறதுக்கு வசதி இல்லை, ஆனால் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு மாடி கட்ட வசதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, என் வீட்டுக்கு நேரம் அவங்க மாடியை கட்டக்கூடாது. ஏன்னா எனக்கு சொந்தமான இடம் பூமி முழுக்க எனக்கு உள்ளது தான், வானம் வரைக்கும் எனக்கு உள்ளது தான். அப்படி தான் சட்டம் சொல்லுது, இஸ்லாமிய சட்டம். அந்த வகையில் புதையல், சுரங்கம் இதான் அந்த கனிம பொருட்கள்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் அதற்கென்று ஜக்காத் இருக்கிறது. சுரங்க பொருட்களில் 25%, புதையலில் 20%, கனிமத்தில் 20%. ஃபை அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. ஃபை இப்போ நான் சொன்னேன்ல, அதாவது போர் நடக்காமல் ஒரு சமூகத்திலிருந்து முஸ்லீம்களுக்கு கிடைக்கக்கூடிய செல்வம் ஃபை செல்வம். அதில் 100% இஸ்லாமிய அரசுக்கு அவங்க தான் பிரித்து கொடுப்பாங்க எல்லாத்துக்கும். இது அல்லாமல் சதக்கா என்கின்ற அடிப்படையில் உதுஹியா, அகீகா, அதே போல் ஃபித்ரா, நேர்த்திக்கடன், அதே மாதிரி ஹஜ்ஜு, நோன்பு,
அதே மாதிரி இல்லற விஷயங்களில் ஏதாவது தவறுகள் செய்து விட்டால் அதற்கான பரிகாரம் என்கின்ற பெயரில் அடிமையை உரிமை விடுறது, அதே மாதிரி தர்மம் செய்கிறது, இதெல்லாம் இருக்குது. இது அல்லாமல் வாரிசுரிமையின் மூலமாகவும் பொருளாதார சர்க்குலேஷன் பல இடங்களுக்கு போகும். ஒரு குடும்பத்தினுடைய சொத்து அந்த குடும்பத்திற்கு வாழ்க்கைப்பட்டு வந்த அந்த பெண்ணின் மூலமாக இன்னொரு குடும்பத்துக்கு போகத்தான் செய்யும். இஸ்லாம் சொல்லுது போகத்தான் செய்யும். அந்த பெண்ணுக்கு பிள்ளை இருந்தால் 8ல் ஒரு பகுதி போகும், 12% போகும். அந்த பெண்ணுக்கு பிள்ளை இல்லை என்று சொன்னால் 25% போகும். ஒரு குடும்பத்தினுடைய சொத்து இன்னொரு குடும்பத்துக்கு கைமாறுது. இப்படித்தான் பொருளாதார சர்க்குலேஷன் எல்லாம் வச்சிருக்கிறான். அந்த சர்க்குலேஷன்ல தடை வரவே கூடாது. எப்படி நம்முடைய இதயத்துக்கு போற குழாயில அடப்பு இருந்தா பிரச்சனை வருமோ, அதுபோல பொருளாதாரம் சமூகத்தில் ஒவ்வொருத்தையும் போறதுல அடப்பு இருந்தா அங்கேயும் மாரடப்பு வரும், அங்கேயும் வேறொரு அடப்பு வரும். அந்த அடப்பு பெரிய பிரச்சனையை உண்டாக்கிறது, ஒரு சமூகத்தில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்திடும் அப்படின்னு மார்க்க சொல்லுது. அதனால தான் பொருளாதார விஷயத்தில் இவ்வளவு வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். இந்த அளவுக்கு அது பாய வேண்டும், எல்லாருடைய கையிலும் அது போக வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லும். இதற்கு நேர் எதிர்மாறான கொள்கை தான் தோழர்களே. நாம் என்னன்னு சொல்கிறோம்னா முதலாளித்துவம் என்று சொல்கிறோம். தோழர்களை பார்க்கிறோம், இன்னைக்கு இந்த பொருளாதாரத்தின் மூலமாக எவ்வளவு பெரிய ஆபத்து ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை ஒரு சில வரிகளில் உங்களுக்கு நான் தலைப்புச் செய்திகளைப் போல சொல்லி முடிக்கிறேன். இந்த நாட்டில் 90% செல்வம் முதல் இருக்கக்கூடிய 30% பேர்கிட்ட இருக்கிறது. பாக்கி 10% செல்வம் தான் 70% பேர்கள்ட்ட இருக்கிறது. உதாரணம் சொல்கிறதா இருந்தால், இந்த நாட்டில் மொத்தம் 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த நாட்டில் மொத்த காசு 100 ரூபா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. முதல்ல இருக்கிற 90% 90 ரூபா முதல்ல இருக்கிற 30 பேர் கையில் இருக்குது. முதல்ல இருக்கிற 30 பேர் கையில் 90 ரூபா போய் சேர்ந்துருது. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு ஆளுக்கு 3 ரூபா கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். பாக்கி இருக்கிற 70 பேர் வெறும் 10 ரூபாயை பங்கு போட வேண்டியிருக்கு. அப்படின்னா அவங்க கையில் எவ்வளோ காசு இருக்குது? மிக குறைவான காசுகள் தான் இருக்கு, மிக குறைவான காசு. அப்படித்தான் இந்த நாட்டினுடைய மொத்த சொத்துக்கள், கிட்டத்தட்ட சொத்துக்கள் செல்வத்தில் 90% முதல்ல இருக்கிற 30% பேர்களை போய் உட்கார்ந்துருக்குது. பாக்கி 70% மக்களுக்கு வெறும் 30% செல்வங்கள் தான் இருக்கின்றன என்று பார்க்கிறோம். 10% செல்வம் தான் இருக்குதுன்னு பார்க்குறோம். அதே மாதிரி தோழர்களே, கொரோனா சூழல் வந்துச்சு. கொரோனா சூழலில் பொதுமக்கள், நடுத்தரவாதிகள் இவர்களுக்கெல்லாம் வருமான உயர்வு கிடைக்கல. மாறாக நாம் எல்லாம் வருமானத்தை இழந்தோம். சில பேருக்கு வருமானம் என்பது முற்றிலுமாக இழக்கத்தக்க சூழ்நிலை ஏற்பட்டது. இன்னும் சில பேருக்கு அதில் கொஞ்சம் குறைவான இழப்பு ஏற்பட்டது. மொத்தத்தில் நமக்கு கொரோனா நேரங்களில் கொஞ்சம் கூட நம்முடைய வருவாய் உயரவே இல்லை. ஆனால் யோசித்து பார்க்க வேண்டும், 2022 அதாவது 2வது லாக்டவுனும் முடிஞ்சு லேசாக வெளிவந்த அந்த நேரத்தில் 22 மொத்த கோடீஸ்வரர்களுடைய எண்ணிக்கை என்பது 106 இருந்தது 122 உயர்ந்தது. அதுக்கு முன்னாடி உள்ள வருஷம் மொத்த கோடீஸ்வரர்களுடைய எண்ணிக்கை 106. ஆனால் கொரோனாவுக்கு பிறகு அந்த 106 என்பது 122 உயர்ந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்களும் நானும் கொரோனா நேரத்தில் வருமானத்தை இழந்தோம். ஆனால் பெரும் பணக்காரர்கள் அந்த நேரத்திலும் சம்பாதித்தார், அவங்களுக்கு இழப்பு ஏற்படவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கு இருக்கிற பொருளாதார கொள்கை என்பது பணக்காரர்களை மேலும் கொழுக்க வைக்கிறது, பெருநிறுவனங்களை மேலும் கொழுக்க வைக்கிறது, ஏழைகளை பரம ஏழைகளாக ஆக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதே போல தோழர்களே, இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாட்டில் இந்த நடுத்தர வர்க்கம் இருக்காங்க பாருங்க, சேலரிட் பீப்புள்ஸ், அவங்க சம்பாதிக்கும் போதும் வருவாய் ஈட்டும் போதும் வரி கட்டுகிறார்கள், செலவு செய்யும் போதும் வரி கட்டுகிறார்கள். இப்படிதானே அர்த்தம்? அவங்க வருமானத்துக்கு வருமானம் கட்டுறாங்க, இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்க. செலவு பண்ணும்போது அந்த நிறுவனங்களுடைய ஜிஎஸ்டி யார் தலையில் விழுது? வாங்குறவங்க கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்போ நடுத்தர வர்க்கம், சேலரிட் பீப்புள்ஸ் வருமானம் பார்க்கும் போதும் வரி கட்டுகிறார்கள், செலவழிக்கும் போதும் வரி கட்டுகிறார்கள். ஆனால் நிதி நிறுவனங்கள் என்பது ஒரு தடவை தான் வரி கட்டுறாங்க. அதுவும் அவர்களுக்கு டிடக்ஷன் நிறைய வேறு இருக்குது. அரசாங்கமே பார்த்து கடன் தள்ளுபடிலாம் நிறைய இருக்குது. அப்படின்னா நிறுவனங்களுடைய கையில் போய் பணங்கள் குவிகின்றன, தனி மனிதர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை இழந்து கொண்டே இருக்கிறார்கள்.
இல்லை, எல்லாத்தையும் விட ஒரே ஒரு விஷயத்தை நான் இங்கே சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். பொருளாதார வினோதம் எவ்வளோ அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள். வாங்கிய கடனை கட்டாமல் வெளிநாட்டுக்கு தப்பி ஓடிவிடக்கூடிய சில பணக்காரர்கள், சில ஆட்கள் இந்தியாவில் வாங்கின கணக்கு கட்டுறதில்லை, இங்கே மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டு ஓடி போயிடுறது. ஓடி போய் லண்டன், பாரிஸு, அந்த மாதிரி கனடா மாதிரி அமெரிக்கா போன்ற பெரும் பெரும் நாடுகளில் போய் சொத்து சுகங்களை வாங்கி கொண்டு உல்லாசமாக வாழ்கிறார். இங்கே கடனை கட்ட முடியலன்னு சொல்கிறவன் அங்கே போய் உல்லாசமாக வாழ்கிறான். ஆனால் அதே நேரத்தில் இங்கே கடனே வாங்காமல் உள்ளதை வைத்து போதும் என்ற மனத்தோடு வாழக்கூடிய எத்தனையோ இந்தியர்கள் ஒரு தடவை கூட ஃப்ளைட் ஏற முடியாமல் கஷ்டப்பட்டு வாழ்கிறான். எவ்வளோ பெரிய பொருளாதார வினோதம் பாருங்கள். அது மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நாம் கவனிக்க வேண்டியது இருக்கிறது. ஆண்டுக்கு 8 லட்சம் ரூபாய் வருவாய் உள்ள இடபிள்யூஎஸ்னு ஒரு பிரிவு இருக்குது, உங்களுக்கெல்லாம் தெரியும். இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கல்லி வீக்கர் செக்ஷன் ஒரு குரூப் இருக்குது. பொருளாதாரத்தில் நலிவடைந்த மேல்தட்டு மக்கள். அவங்களுக்கு என்ன சொல்லுது சட்டம் அப்படின்னா 8 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் வருமானம் அவங்களுக்கு. அதே போல் அவங்களுக்கு நிலம் இருந்தால் 5 ஏக்கருக்கு மிகாமல் இருக்க வேண்டும். 5 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறவன் வருஷத்துக்கு 8 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறவன் பொருளாதாரத்தை நலிவடைஞ்ச பிரச்சனைன்னு சட்டம் சொல்லுது. அவங்களுக்கு 10% இடஒதுக்கீடு இருக்குதுன்னு சொல்லுது. ஆனால் அதே நேரத்தில் வெறும் 4 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒருவர் அல்லது 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வருஷத்துக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒருவர், அவர் தன்னுடைய அந்த 3 லட்சம் ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் சொல்லக்கூடிய அந்த கழிவு போக 1.25 லட்சம் ரூபாய்க்கு அவர் வரி கட்ட வேண்டியிருக்கு. 8 லட்சம் ரூபா வருமானம் உள்ள ஒருத்தருக்கு வந்து நம்ம பார்க்குறோம், அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு இருக்கிறது, பொருளாதாரத்தை பின்தங்கிவன் சொல்கிறான். ஆனால் 5 லட்சம் ரூபா சம்பாதிக்கிற ஒரு ஆள் வருஷத்துக்கு 1.25 லட்சம் ரூபாய்க்கு அவர் வரி கட்ட வேண்டியிருக்கிறது. கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபா வரி கட்ட வேண்டியிருக்கிறது. இப்படியான வினோதங்கள் எல்லாம் இந்த வரி விதிப்பு முறையில் இருப்பதை பார்க்கிறோம். நான் இதை அரசியல் ரீதியாக விமர்சிக்கவில்லை, சமூக ரீதியாகவும் சமய ரீதியாக விமர்சிக்கிறேன். இது ஏழைகளை மேலும் பரம ஏழைகளாக ஆக்கி கொண்டே இருக்கும். அதே நேரத்தில் செல்வந்தர்களை, பெரும் நிறுவனங்களை அவர்களை மேலும் மேலும் கொழுக்க வைத்து கொண்டே இருக்கும். இது அப்படியே போச்சுன்னு சொன்னால் நாட்டில் மிகப்பெரிய பாரதூரத்தை வித்தியாசத்தை ஏற்படுத்தும். ஆண்டான் அடிமை என்கின்ற அந்த இடத்திற்கு கொண்டு வரும். அது இன்னும் சொல்லப்போனால் அப்படியே குரூரமாகி கொண்டே போகும். ஒரு நாட்டையே வாங்குவதற்கும், ஆசையை விலை கொடுத்து வாங்குவதற்கும் பெருநிறுவனங்கள் தயாராகிவிடும். அப்படியான ஒரு மோசமான சூழ்நிலை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அருமையான தோழர்களே, இந்த வகையிலே இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த பொருளாதாரம் தான் அடியார்களுக்கு அருளானது, அடியார்களுக்கு அதுதான் ரஹமத்தானது. எல்லாம் வல்ல இறைவன் அப்படிப்பட்ட உண்மைகளை புரிந்து கொண்டு அதை நோக்கி நகரக்கூடிய மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.